முன்னோர்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த முருங்கைக்காவை நம்ம லைஃப்ல ஒரு குழந்தை வந்து கொஞ்சம் மெச்சூர் ஆனதுக்கு அப்புறமா ரெகுலரா எடுத்துட்டு வரும்போது சீக்கிரமா குணு விழுந்துருது, நடக்க முடியல, எலும்பு எல்லாமே போயிடுது இல்லையா. இது ரெகுலரா எடுத்துட்டு வந்தோம்னா அந்த பிரச்சனையே வராது. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து அந்த பழமொழியை சொன்னது. தடி இல்லாம சாகர வரைக்கும் நல்லா ஸ்ட்ரென்த்தா போவோம் அப்படின்ற ஒரு தாட்ல சொன்னது தான். மாத்தி புரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா வாசல் வந்து முருங்கை மரம் தான் வெட்ட சொல்லுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. பட் இதுக்கு இப்படி ஒரு ரீசன் இருக்குங்கிறது எனக்கு இப்போதான் தெரியும். கண்டிப்பா. இவ்வளவு பெரிய பிசினஸ். ஏன்னா இதுல நிறைய மெடிசனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும். நம்ம உடம்புல இருக்க எல்லா நோயுமே குணமாக்குற ஒரு ஆற்றல் வந்து இந்த முருங்கைக்கீரை இதில் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து ரெகுலராக கிடச்சா நிறைய பிஸ்னஸ் நடக்காது அப்படின்றதுக்காக அப்படி ஒரு உருவாக்கப்பட்ட இதுதான் வந்து முருங்கையை வந்து வீட்டில் வைக்கக்கூடாது. வீட்டுக்குள்ள அதுவும் மாடியில் வாழைமரம். இது வந்து கற்பூரவல்லி சிஸ்டர். ஆமாம், இப்போ தான் பழுக்க ஆரம்பிச்சிருக்கு எல்லாமே. நம்ம கட் பண்ணி வச்சுட்டு கோணியில் வச்சு கட்டிட்டோம்னா 2 நாளில் ஃபுல்லாகவே பழுத்துரும் எல்லாம். பொதுவாக வாழைமரம் வந்துட்டு அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குங்களே, இது ஃபர்ஸ்டா இல்லை இப்போ தான் அடுத்து வந்தது? அது இது வந்து ஃபர்ஸ்ட் மரம். இதுல இருந்து சைடில் கண் வந்தது தான் இது எல்லாமே. இப்போ நம்ம இந்த வாழைக்கோலை எடுத்துட்டு மறுபடியும் எல்லாத்தையும் கவுத்துட்டு மண் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு இதுல இருந்து ஒரு கண்ணை மட்டும் எடுத்து திருப்பி அதில் வச்சிருவோம். முருங்கை மரம் இது வந்து யாழ்ப்பாணம் முருங்கை மரம் பூத்திருக்கு. இப்போதான் பூ எல்லாமே இறங்கி இருக்கு. நிறைய காய்கள் பறிச்சிருக்கோம் இதெல்லாம். இது ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 வருஷம் மரம். இது யாழ்ப்பாணம் முருங்கை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ரகம் இது இல்ல. இது வந்து கிளையில வச்சு நம்ம ப்ரூன் பண்ணி விட்டுறணும் சிஸ்டர். மாடி தோட்டத்தில் பொறுத்த வரைக்கும் எந்த மரமுமே ஹைட் விடக்கூடாது. அண்ட் மேலும் இங்கே ரோசஸ் எல்லாமே வச்சிருக்கிறதால இங்கே வந்து நிறைய வெயில் பட்டுச்சுன்னா பூ அந்த அளவுக்கு பூக்காது அப்படின்றதுக்காக கொஞ்சம் மறைவா வேண்டுறதுக்காக கொஞ்சம் ஹைட் விட்டுருக்கோம் நம்ம. இதெல்லாம் காயை பார்த்தீங்கன்னா 3 அடி வரைக்கும் வரும். நல்ல அந்த யாழ்ப்பாணம் முருங்கையோட வெரைட்டி அவ்வளோ கீழே இருந்து எடுத்தோம்னா நம்ம இவ்வளோ ஹைட்டு இந்த அளவுக்கு வரும். விதை வந்து நம்ம கடையிலேயே இருக்கு, நம்ம நர்சரியிலே வச்சிருக்கோம். கிளை ஏதாவது வேணும்னா இந்த சரௌண்டிங்ல நமக்கு அவ்வளோவா கிடைக்கல. பட் இந்த கோயம்பேடு சரௌண்டிங்ல போனீங்க அப்படின்னா எல்லா வீட்டு வாசல்லையுமே இந்த மரம் வச்சிருக்காங்க. ஸோ அந்த சைடில் போகும்போது யார்கிட்ட ஒரு அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வச்ச கிளை தான் இது. யார்கிட்ட கேட்டால் தரமாக கொடுப்பாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஏன்னா முருங்கைக்கீரை அப்படிங்கிறது சென்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேரான ஒரு விஷயம். கண்டிப்பா. இது வந்து ஸ்ட்ராபெரி கொய்யா சிஸ்டர். கொய்யா குட்டி குட்டியாக தான் வரும், நல்லா கொத்து கொத்தாக காய்க்கும். பட் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி வித்தியாசமான பழங்கள் வந்து நம்ம ஏதாவது ஹில் ஸ்டேஷன் போகும்போது கீழே பார்ப்போம். ஸோ அங்கே தான் வளரும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். பட் இங்கே வந்து பார்க்கும்போது தான் இந்த டிராகன் ஃப்ரூட்டை பார்த்தோன்னே எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லையுமே வச்சிருக்காங்க சிஸ்டர். இது வந்து ஒரு 3 years பிளான்ட். இது நான் இதை பற்றின நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். மற்ற மரங்கள் காய்கறி செடிகள் பொறுத்த வரைக்கும் டிராகன் ஃப்ரூட் வந்து ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். 20 பழங்கள் கிட்ட வந்திருக்கோம். இது மல்பெரி சிஸ்டர். இதுவும் பார்த்தீங்கன்னா மலை பிரதேசத்துக்குலாம் போகும்போது அங்கெல்லாம் வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம கிளைமேட்டுக்கே வரும். இது வந்து ரெட் கலர்ல இருக்குல்ல, இது கொஞ்சம் டார்க் பிளாக் ஆயிடுச்சுன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு இனிப்பா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஸ்ட்ராபெரி மல்பெரி எல்லாம் அந்த கரெக்ட் அது மாதிரி வரும். இந்த இலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டுப்புழுக்கு வந்து சாப்பாடா கொடுப்பாங்க. கொய்யா வச்சிருக்கோம் சிஸ்டர். நல்லா ஈல்டு எடுத்துட்டோம். 2 கொய்யாக்காய் வந்து பழமா இருக்கு. மேக்ஸிமம் நிறைய பார்த்தீங்கன்னா அணில் தான் கடிச்சு சாப்பிட்டு போவாங்க. இது இப்போ வரும்போது அப்படியே ஒன்று போட்டு சாப்பிட்டுக்க வேண்டியது அவ்வளோதான். இதுவும் நல்லா பழுத்து இருக்கு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கழுவ வேண்டாம், மார்னிங் தான் வாட்டரிங் பண்ணணும். அதனால நீங்கள் அப்படியே கடிச்சு சாப்பிடலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இதெல்லாம் கிடைக்கும். இது ஆர்கானிக் தான் சிஸ்டர். எந்த ஒரு கெமிக்கலும் எந்த ஒரு இதுவுமே ஆட் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் தான்.